இது நடக்க போகுது கச்சேரி. அடுத்த வருஷம் நிற்குமா இது? ஓ, அங்கே தான் நடக்க போகுது ப்ரோக்ராம் இந்த மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில். ஐயா வர்றதை முடிப்போம். வணக்கம். வணக்கம். எங்கே வந்துக்கிறீங்க? நாங்கள் நித்யஸ்ரீ அம்மாவை பார்க்க வந்திருக்கிறோம். என்ன மாதிரி இருக்கு கச்சேரி? எதிர்பார்த்து நல்ல விதமாக தான் இருக்கு. களகட்டும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்கு அவசாமி கும்பிடைக்கே பார்த்துட்டோம். இப்போ திருப்பி அவரோட சேர்ந்தே போவோம்ன்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறேன். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பீலபி. நீங்களும் பீலபி? நானும் எல்லாரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 7 ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 பேருடைய தவறிட்டுனா ஊருக்கு போயிலே போகிறோம். தேருக்கு போறீங்களா? கன்னியாகுமரி கன்னியமங்கல் தேருக்குள்ளே போகல, நாகதம்பராண்ட திருவிழாவுக்குள்ளே போவான். சந்தோஷம். வணக்கம். சாப்பாடுகள் இங்கே மண்டபத்துக்கு வாராக்களுக்கு தண்ணி சாப்பாடுகள் தண்ணிகள் எல்லாம் இருக்கு. சும்மா ஆக்களை எடுக்கிறேன். காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய ஸ்ரீமதி நித்யஸ்ரீ அவர்களின் கச்சேரிகள் ஆர்வமாக இருக்கிறது. எமது ஆலய குழுக்கள், பாஸ்கர் குழுக்கள் ஐயாவின் துணவியாரும் மற்றும் மதுவண்ண குழுக்கள் அவர்களின் துணவியாரும் இணைந்து இப்பொழுது மங்கள விளக்கியிருக்கின்றனர். இங்கே பக்கவாத்திய கலைஞர்களாக அவர்கள் வாயில் வாத்தியம், அத்தோடு அம்ராட்டிக் கலைஞரான அனுஷா இப்பொழுது கபில வாக்கியத்துடன் காட்டியிருக்கிறார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எக்கத்த மாபெரும் ஞாபகங்களோடு இணைந்து நாம கலைஞன் அனுஷாந்த் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஐயா அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை பற்றி இப்பொழுது கூற தாங்கிக் கொண்டு இன்றைய இந்த நன்னாள் ஒரு மிகவும் பொன்னான நாள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே ஸ்ரீமதி நித்யஸ்ரீ அம்மா இங்கே வருகை தந்திருப்பது நாங்கள் எல்லாம் செய்த ஒரு பெரும் பாக்கியம் அல்லது புண்ணியம் என்று கூட சொல்லலாம். என்று கேட்டால் அவர்களுடைய மூதாதையர்களை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது அவ்வளவு புண்ணியசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாட்டு கேளாதவர்கள் நம்மளுடைய தமிழ் இனத்தவர்கள் இருக்கவே வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய கலை குடும்பத்திலே வந்தவர்கள் ஸ்ரீமதி நித்யஸ்ரீ அம்மா. அவர் நித்யஸ்ரீ அம்மான்னு கேட்டால் ஓ அவர்களா, அவர்களுடைய பாட்டா, ரொம்ப நல்ல பாட்டாச்சு, நல்லா பாடுவார்களே அப்படின்ட்டு என்னுடைய காது கேட்க எல்லோரும் எப்படியா நீங்க ஒழுங்கு பண்ணீங்க அப்படின்னு கூட கேட்டார். இது நான் எதுவும் செய்வதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பெரிய மண்டபத்தை கட்டி இருக்கின்றேன். எல்லாரும் சொல்லுவார்கள், ஐயா நீங்கள் பெரிய கட்டிக்காரங்க. இல்லை, என்னால இது முடியாது. சுவாமி ஆரை எங்கே எப்படி எது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றதோ அது தானாக செய்து. சரியான விருப்பம் எங்களுடைய கோயிலை வைக்கணும், காமாட்சி அம்மன் கோயிலே என்று கேட்டால் கலை கலாச்சாரத்தை மிகவும் நுணுக்கமாக வளர்ப்பதற்கு ஆசை கொண்ட ஆலயம் காமாட்சி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லலை. ஐயா சொல்றாரு, நீங்க நிக்க கூடாது, அவருக்கு சொன்னார். அந்த அடிப்படையில சரி வைக்கலாமே. உண்மையிலேயே அவருக்கு சொல்றதுக்காக எனக்குமே சங்கீதம் எல்லாம் நல்ல விருப்பம். சங்கீதம், மிருதங்கம், வயலின், பாட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம். நல்லா கேட்பேன், ரசிச்சு. அந்த வகையில எனக்கும் சம்மதம் தான். சரி நாங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பொழுது அதுக்குள்ள சமாச்சி நிச்சயமா நித்தியமா இந்து கல்ச்சர் சென்டருக்கு அவ வருவா, தானா வருவா. பிறகு ஒரு முறை அவளோடு நானும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது.
பேசிய பொழுது ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பதில் கூறினார்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நாயகர் விஜயன் அவர்கள் இப்போது கவிதை வாக்கியத்துடன் திருமதி விக்னேஸ்வரி பத்மநாதன் அவர்களுக்கு அப்புறம் வாக்கியத்துடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. பக்தர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் மாலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நகரத்துல கோலு வீட்டு இருக்கிற காமாட்சி அம்மனுடைய சன்னதியில கோவிலின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதில் எனக்கு எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன், ஒரு ஆசீர்வாதமாக எண்ணிக்கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, மேடையில் இருக்கிற சக கலைஞர்கள் சார்பாகவும் பாஸ்கர் குருக்கள் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பிரத்யேக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது தவிர அவருக்கு பக்கபலமாக துணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு, வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கும் பக்த கோடிகள் உங்கள் அத்தனை பேருக்கும், இசை பிரியர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறேன். ராகத்தில் கோட்டீஸ்வரையர் இயற்றிய ஒரு கீர்த்தனையோடு இந்த கச்சேரி தோல்பக தாளத்தில் அமைந்தது.
ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் உங்களை கரகோஷம் கொடுங்கோன்னு சொல்றது அது கௌரவம் இருக்காது. நீங்கள் எல்லாம் பெரிய கலைஞர்கள் வந்திருக்கின்றீர்கள், அறிஞர்கள் வந்திருக்கின்றீர்கள், ஞானிகள் வந்திருக்கின்றீர்கள். நித்யஸ்ரீ அம்மாவின் கச்சேரி மிகவும் அருமையாக இருந்தது. நித்யஸ்ரீ அம்மா என்ற கச்சேரி இதுதான் முதல் தடவை. சரியான பக்தர்கள் வந்திருக்கணும். மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ இடைவெளி நடந்தபடியால் கலாச்சார மண்டபத்தில் இங்கே ஒவ்வொரு வருஷமும் கச்சேரி நடக்கின்றது. அதிலையும் பார்த்து நாங்கள் தென்னிந்திய கலைஞர்களில் நித்யஸ்ரீ அம்மாவின் கச்சேரி தான் முதல் தடவை. மற்ற சினிமா பாடல்கள் பல தடவை பார்த்துருக்கிறோம். இங்கே படிக்க இயலாது. அவங்க இங்கே பக்தி பாடல்கள் மட்டும்தான் படிப்பா போல இருக்கிறது. ஸ்ரீ காமாட்சி அம்மாள் பாடலையும் பற்றி படிச்சிருக்கிற மிகவும் அருமையாக இருந்தது. நல்ல சந்தோஷம். நல்லாவும் இருந்தது. ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வாரண்டோஃப் நகரத்திலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு நித்யஸ்ரீ மகாதேவனுடைய பாடல்கள் மிகவும் மிகவும் பிடிக்கும். ஆனால் கச்சேரியை பார்க்க மிக சந்தோஷமாக இருக்குது, பரவசமாக இருக்குது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சதே பெரிய புண்ணியம் என்று தான் சொல்லணும். ஐயா சொன்ன மாதிரி சரியான புண்ணியம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷம். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில கச்சேரிகள் நிறைய கச்சேரிகள் பார்க்கலாம். மார்கழி மாதத்துல ஒரே கச்சேரிகள் தான் நடக்கிறது. திருவம்பாக்கு அதுகள் பார்த்திருக்கிறோம். இப்படி ஒரு கச்சேரி இந்த முறை ஜெர்மன் நகரத்துலாம் பார்க்கிறோம். அதால நாங்க கொடுத்து வச்சுனாங்க. கம் நகரம் காமாட்சி அம்மனுக்கு பக்கத்துல இருக்கிறதால நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். மிக்க சந்தோஷம். நன்றி நன்றி. இந்த பேர் கல்யாணி தங்கேஸ்வர் ராசா. வாரண்டோஃப் நகரத்துல இருந்து வாரேன். பார்க்கவே இல்லை நித்யஸ்ரீ அம்மா பாடுறதை கேட்க எனக்கு நான் உண்மையாக கச்சேரியில் நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. அவங்க பாடேக்க எனக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குது. அவங்க அவ்வளோ இதாக பாடுறாங்க. இதை தான் நான் அவங்கள நான் நேரில் காண்றேன். நான் கச்சேரி நான் கேட்டிருக்கிறேன், அவங்க பாடிருக்கிறது கேட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வணக்கம். சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் தான் எனக்கு வரும். சங்கீதம் அந்த அளவுக்கு இல்லை. நான் வயலின் தான் சப்பா செய்தேன். ஆனால் எனக்கு சங்கீத கச்சேரியில் போய் பார்க்குறது தான் சரியான விருப்பம் எனக்கு. ஆக்சுவலாக எது வராதோ அதுக்கு தான் போகணும் நாங்கள். அப்போ நித்யஸ்ரீ சார் மேத்திருந்த கச்சேரி என்றா போல் உடனே நான் கிளம்பி வந்தேன். நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன். நான் நல்லா போய்கொண்டிருக்குது. இந்த காமாட்சி அம்மன் பாடல்கள் பாடியிருந்தா, கவிதை இயற்றி இங்கே இதில் பாடியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வித்தியாசமான ராகங்களில் இனி வருமென்று நான் எதிர்பார்க்குறேன். நிறைய கீர்த்தனைகள் பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம். அதுக்காகத்தான் வந்தேன். நான் சரியான டயர்டாக இருந்தாலும் இதில் பங்கு பெற்றியே ஆகணும், பார்த்தே ஆகணும் என்று நான் இந்தியாவிலே நிறைய கச்சேரிகள் மேரத்தின் பார்த்துருக்குறேன். எனக்கு பிடிக்கும், அவட வாய்ஸும் பிடிக்கும், அவட கச்சேரியும் பிடிக்கும். அதால் நான் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ பேரோட இவ்வளோ க்ரௌடோடு நான் இருந்து பார்க்குறேன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்குது. எல்லா புகழும் இந்த காமாட்சி அம்மனுக்கு. நன்றி. வணக்கம். வாசன் சிவபிரகாசம். ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. ஐரோப்பா நாட்டிலே மிகவும் பெரிய ஆலயத்தில் ஒன்றான காமாட்சி அம்பாள் ஆலயம் மக்களுடைய இலங்கையில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்ற நமக்கு ஊரிலே உள்ளது போன்ற ஒரு நினைவை நமக்கு தருகின்ற ஒரு ஆலயமாக இங்கே அமர்ந்திருக்கின்றது. எங்களுடைய ஐரோப்பிய நாட்டிலே இந்து மதத்தை நிறுவியவர் நமது ஆதீனகர்த்தாவாகிய
சிவஸ்ரீ பாஸ்கர குருக்கள் அவர்களுடைய இந்த வழியிலே நாம் அவர்களுக்கு பின்னால் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இங்கே அமைந்து அழகிய கோபுரத்தோடு காட்சி அளித்து கொண்டு ஐரோப்பாவிலே திரளாக மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த அருமையான ஆலயத்தினுடைய அம்பிகையினுடைய அருள் சக்தி மிகவும் பெருமையானது. ஆனி மாதத்திலே அவருடைய உயர் திருவிழா வந்து இங்கே கோடியான மக்கள் அலை திரண்டால் போல் வந்து அவர்களுடைய அருட்கடாட்சத்தினை பெற்றுக்கொள்வார். 22ஆம் தேதி 6ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்பிகையினுடைய திருத்தேர் நடைபெற இருக்கின்றது. அடியவர்களாகிய நீங்கள் இங்கே வருகை தந்து அம்பிகையினுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கம்மிலே காமாட்சியாக வீற்றிருக்கின்றவள் கடற்கண் பார்வையினாலே உங்களுக்கு அருளை அளித்து கொண்டிருக்கின்றாள். ஐரோப்பாவிலே மிகப்பெரிய ஆலயமாக திறந்து கொண்டிருக்கின்ற அம்பிகையினுடைய அருள் வந்து சொல்லுக்கு அடங்காது. அவ்வாறாக முறையிலே இங்கே பல திருப்பணி வேலைகள் நடைபெற்று மிகவும் மெளிரூட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஆலயத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். தன் பூரணவு அடைகின்ற ஒரு ஆலயமாக ஆலயம், கோபுரம், தீர்த்தக்கேணி, அங்கே கல்யாண மண்டபம், கலாச்சார மண்டபம் என நிறைய அமைந்து ஒரு இந்துக்களுடைய முழு மதிப்பை பெற்ற, இந்துக்களுடைய பூரணத்தை பெற்ற ஒரு ஆலயமாக திகழ்வதில் நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. எனது பெயர் திருமதி மீனா உதயகுமார். நான் இங்கே ஜெர்மனி ஹம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து 27 வருடங்கள், அதிலும் 24 வருடங்கள் இந்த அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு நான் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். மிக ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த தொண்டு செய்வது. 6 வயதில் நான் தொடங்கிய தொண்டு இன்றைக்கு 46 வருடங்கள் தொடர்ந்து இந்த தொண்டினை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்த தொண்டுகளை செய்கின்ற பொழுது பரிசுத்தமான சுத்தமான மனதுடன் போட்டி பொறாண்மைகள் இல்லாமல் கட்டாயம் இந்த தொண்டுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. என்னோடு பல பேர் இங்கே தொண்டு செய்கின்றார்கள். அதே போல் எங்களுடைய ஐயா எங்களை வழிநடத்தி செல்கின்றார், குரு பாஸ்கர குருக்கள் ஐயா. அவரின் வழிநடத்தில் மிக அழகாக எங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் பல விடயங்களை பார்த்திருப்பீர்கள். எப்படி நல்ல ஒரு கட்டுப்பாடான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கோம். கொஞ்சம் காலமாக கூடுதலாக பார்த்தா உண்மையிலே வர்ற அந்த தேருக்கு வர ஆக்கள் என்னென்ன இந்த அம்மன் கோயிலை வச்சு இந்த ஜெர்மனே கொஞ்சம் அந்த பக்தி இதுக்கு கூட இது வந்திருக்கு. மற்ற ஐயாவோட ஒரு முயற்சியால எல்லாமே இங்க கொண்டு வந்திருக்கிறார். கேணி முதல் கொண்டு நல்ல ஒரு முதல் ஒரு ஆரம்ப புள்ளியா அவர் வச்சுக்கிறார். மிச்ச கோயிலும் அது தொடரும் நினைக்கிறேன். ஆனா ஐயாவோட முயற்சி முன்னெடுப்பு எல்லாருக்கும் ஒரு உதாரணம். உண்மையாகவே யூரோப்பாவில் மிகப்பெரிய ஆலயம் என்ற ஒரு புகழ். அதே போல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேணி வந்து விட்டது. இந்த கல்யாண மண்டபத்தை பாருங்கள், எங்களுடைய கலாச்சார கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபம் ஒரு மற்ற சந்தோஷமாக இருக்குது தான் எங்களுக்கு பார்க்கும் பொழுது. எங்களுடைய கல்யாண மண்டபத்தை வேறு எதுவும் கேட்க இருந்தால் கேளுங்க. உங்களோட பாட்டலே நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கட்டாயம் பாடுவேன். நான் மற்ற பொது தொண்டுகளும் செய்து கொண்டிருக்கிறேன். தாயகத்தில் அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், மற்ற புற்றுநோயால் வாடுகின்ற குழந்தைகள், கணவரை இழந்த பெண்கள், அவர்களை பார்க்கின்றேன். அதே போல் அதில் ஒரு ஆள் தெரிகின்றார். அந்த அம்மா அவள் தான் எனக்கு வழிகாட்டி. அவள் கனடாவிலேருந்து வந்திருக்கிறாள். நேற்று ஒரு நிகழ்வுக்கு வந்தவ கௌரவ விருந்தினராக. வாங்க அவட்டையும் ஒரு 2-3 கேள்வியை கேட்போம். ஒரு அன்பான ஒரு அக்கா, ஒரு தாய் மாதிரியும் எங்களை வழி நடத்துகிறா. கனடாவிலேருந்து நேற்று முந்த நாள் வந்தவ ஒரு நிகழ்வுக்காக, ஒரு விருது விழாவுக்கு கௌரவ விருந்தினராக நாங்கள் அழைத்திருந்தோம். இவட்டையும் எங்களுடைய ஆலயத்தை பற்றி கேட்கலாம். சசிகலா நரேந்திரன், கனடாவில் இருக்கிறேன். நான் இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு இப்போ 2 இயர்ஸுக்கு முதல் வந்தேன். நான் வந்து நிறைய அற்புதங்கள் நல்லா நடந்திருக்கு இந்த கோயிலில். அப்போ இன்றைக்கும் எனக்கு உண்மையாக இதில் வந்து கலந்து கொள்ளணுமென்று ஒரு விருப்பம். இந்த ப்ரோக்ராமில் நேற்றைய ப்ரோக்ராம் இன்றைக்கும் இது இருக்கண்டு இங்கே வந்து இன்றைக்கு முதல் அம்மாள்கிட்ட போய் எல்லாம் அர்ச்சனைகள் செய்து எல்லாம் செய்து போட்டு தான் இப்போ இங்கே வந்தேன். ஜெர்மன் கோயில், கனடா கோயில்கள் தெரியும் தானே, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்கள். இங்கே இந்த அம்மன் கோயில் தான் பெரிய ஒரு பிரம்மாண்டம். எனக்கு உண்மையாக கனடாவில் இருந்த கோயில் மாதிரி தான் இருக்குது. எனக்கு கனடாவில் இருந்த அம்மன் கோயில் மாதிரி தான் காளியம்மாள் கோயில் இருக்குது. எனக்கு அதை பார்த்த மாதிரி தான் இருக்குது. நல்ல நிர்வாகம், நல்ல நீட், நல்ல பெரிய ஒரு கோயில் இது. உண்மையாக கனடாவிலே கூடி இப்படி டொரண்டோ
டொரண்டோவில். உண்மையாக ஐயாவும் நல்ல ஒரு ஐயா, எனக்கு நல்லா பிடிக்கும் அவரோட கதை பேச்சுகள், அன்பு இதுகள். அப்படி உண்மையாக நல்ல ஒரு அம்மாள். நான் காமாட்சி அம்மாள்கிட்ட சில விஷயம் வேண்டிட்டு போகிறேன். அடுத்த முறை வரக்குள்ள எல்லாம் நிறைவேறும். வந்து எல்லாம் வருவேன் அவட்ட திருப்பி. நன்றி, உங்களோட போயிட்டீங்க. எங்களுக்கு ஒரு ஊக்கமாக கொடுத்துருக்குறீங்க. நன்றி. நன்றியா. என்னுடைய பேர் சக்திவேல். வந்தவருக்கின்றவர் DK பட்டம்பாள் அவருடைய பேத்தி. சங்கீத உலகத்திலே ஆட்கொள்கின்ற ஒரு மேதைகளில் ஒருவராக இருந்தவர். அது மட்டுமில்லாமல் இந்தியாவிலே பெயர் பெற்ற மிருதங்க வித்வான் மணி ஐயர் அவருடைய பேத்தியுமாகவர். ஆனால் இவருடைய பிறந்த ஊரானது திருவையாறு. திருவையாறு என்றால் உங்களுக்கு தெரியும், மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள், தியாகராய சுவாமிகளுடைய சமாதி, அவருடைய பாடல், அவருடைய இருந்த இடமெல்லாம் திருவையாறு. ஆகவே அந்த இடத்திலிருந்து பிறந்த அந்த ஞானம் இன்று இந்த வையகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதுவும் எங்களுடைய காஞ்சி காமாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எங்களுடைய காஞ்சியிலே ஏகாம்பரேஸ்வருடன் இருக்கின்ற எங்கள் ஏகாம்பரேஸ்வர் எப்படியோ அதுபோன்று எங்கள் காஞ்சி காமாட்சியும் பெயர் பெற்றவர். அதுபோன்று இங்கே எங்களுடைய காமாட்சி. பொதுவாக ஆலயம் என்றால் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூன்றும் இருக்க வேண்டும். அந்த மூன்றும் இருக்கக்கூடிய அமைந்த ஒரு ஆலயமாக இருக்கின்ற இந்த காமாட்சி அம்பாள் ஆலயத்திலே சிறப்பான முறையிலே ஒரு ஆன்மீகத்தினை எங்களுக்கு அறியாத ஒருவர் வந்திருந்தாலும் இந்த சங்கீதம் மூலம் இறைவனை மிக சுலபமாக அடையலாம். அந்த சங்கீதத்தின் மூலம் ஒரு பக்தி நிலையை எல்லாருக்கும் விதைத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு சங்கீதம் நிறைந்த இடத்திலே, ஒரு மாபெரும் மகிழ்வு நிறைந்திருக்கின்ற இடத்திலே, ஆனந்தம் நிறைந்திருக்கின்ற இடத்திலே நாங்கள் எல்லோருடைய முகத்தை பார்த்தாலும் எல்லாரும் பரவசமாக இருக்கின்றார்கள். காரணம், ஒரு நிலையை நோக்கி நாங்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே கூறக்கூடியதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு இடத்திலே நாங்கள் இந்த ஒரு சங்கீதத்தை அருமையான முறையிலே பருகி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் தேவை எதுவோ அதுவே எங்களை தேடி வந்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று எல்லாரும் இந்த நிகழ்வினை ஆனந்தமான முறையிலே ஒவ்வொரு ராகங்களாக இங்கே எங்களுடைய அம்மையார் சிறப்பான முறையிலே தந்து கொண்டிருக்கின்றார். அத்தனை ராகங்களையும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தாகத்துக்கு ஏற்றால் போல் அதனை தீர்த்து வருகின்றார்கள். அந்த இசை தாகத்தினை இன்னும் நாங்கள் பல நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். எங்கள் அம்மையாரிடம் அதனை நிச்சயம் தருவார் என்ற ஒரு நோக்கிலே இப்பொழுது சிறிய இடைவேளை. மீண்டும் இது போன்ற நேரங்களிலே உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்ற கலாச்சாரம் இதுதான் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இருக்கின்றோம். அதுக்கேற்றால் போல் இங்கே ஒரு சிறப்பான முறையிலே விதையை விதைத்துக் கொண்டிருக்கின்றார் காமாட்சி அம்பாள் ஆலய ஆதின குருவாக விளங்குகின்ற பாஸ்கர குருக்கள். அவருடைய செயற்பாட்டினாலும் மற்றும் இங்கே இருக்கின்ற பக்த பெருமக்களாலும் இது கலை கலாச்சாரம் எல்லாம் வந்து சேரும் என்பதில் எந்தவித ஐயம் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், என் பேர் ஞானசுந்தரம், ஏஜி ஞானசுந்தரம். நான் லால்குடி ஜெயராமன் சாருடைய பிரதம சிஷ்யன். எங்கள் அப்பா மியூசிஷியன் ஐயாக்கண் தேசிகர். அவர் ராமநாதன் இசைக்கல்லூரியில் முதல்வராக இருந்து ரிட்டையர் ஆகினார். யாழ்ப்பாணத்தில் எங்கள் அப்பா இருந்திருக்கார். அவருக்கு பல சிஷ்யர்கள் இங்கே இருக்கிறாங்க. இங்கே நான் இந்தியாவில் இருந்தேன். நான் இந்தியாவில் மதுரை காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். தென் இப்போ லண்டனில் இருக்கேன். இது ஒரு பெரிய எங்களுக்கு பாக்கியம் இங்கே வருது. நான் உங்களுக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் வாசிக்கிறேன். நித்யஸ்ரீ அம்மாவுக்கு வாசிக்கிறேன். முன்னாடி மதுரையில் இருக்க நிறைய கச்சேரி வாசிச்சிருக்கேன். இது இந்த கோவிலை பார்த்ததும் அவங்க சொன்ன மாதிரி அது குடுப்பில் இருந்தால் தான் இங்கே இந்த கச்சேரி பண்ண முடியும். நேத்திக்கும் ரொம்ப நல்லா இருந்தது கச்சேரி. சுவிஸில் கச்சேரி கல்யாண முருகன் கோவிலில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கேயும் இன்றைக்கி உட்காந்து அத்தனை பேரும் கேட்டாங்க. அவர் போட்டுக்கு கிளாப்ஸ் கொடுத்து ரொம்ப அமோகமாக ரசித்தாங்க. இந்த மக்கள் பக்தியோட சங்கீத ரசனை டான்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இசைக்குயிலுக்கு நடுவராக வந்திருக்கேன். நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நான் அப்போயே பார்த்தேன் சங்கீதம் டான்ஸ்லாம் நல்ல ஹை ஸ்டாண்டர்ட், ரொம்ப ஸ்டாண்டர்ட். சின்ன குழந்தைலாம் நல்லா பாடுறாங்க. இல்லை அது
எங்களுக்கு ஆச்சரியம், அது அதோட இது பெட்டராக இருக்கீங்க. பெட்டராக உழைச்செல்லாம் பாடுறாங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது. வயலின் மிருதங்கம் எல்லாம் கேட்டேன், வயலின் வீணை பாட்டெல்லாம் கூட நல்லா இருந்தது. ஃபேமிலியில் இருக்காங்க. என்னுடைய சகோதர சகோதரி எல்லாமே மியூசிஷியன். என் தம்பி மிருதங்கம் வாசிப்பார், காரைக்குடி மணிசருடைய வருஷம். எங்கள் தாத்தா வயலின் வாசிப்பார், எங்கள் அப்பா பாட்டு. வரணும் கடவுளுடைய கொடுப்பினர் தான். என்னுடைய குழந்தைகளும் வாசிக்கிறாங்க, 2 பையனும் பொண்ணும் வாசிப்பாங்க வயலின். சரி, ரொம்ப நன்றிம்மா. சரி, சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த கலைஞர்கள் இங்கே மேடையில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் தன்னுடைய முழுமையான ஒரு உற்சாகத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக வந்திருக்கின்ற நீங்களும் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன். ஞானசுந்தரம் அவர்கள் பேரே அழகு, சுந்தரம் என்றால் அழகு, ஞானம். அப்ப ஞானத்துக்கு அழகுடையவராக இருக்கிறார்கள். மிருதங்க வித்வான் ராமகிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணனுடைய பேரை கேட்டாலே கீதை ஞாபகம் தான் வருகின்றது. ராமா என்று ஒரு முறை அழைத்தால் ஓடி வருவார். மிகவும் உற்சாகமாக அவருடைய கையை நான் பார்த்தேன், ரசத்தையும் பார்த்தேன். கீழே இருந்து மிக அற்புதமாக அம்மையார் விடுகின்ற இடத்துல தீர்மானம் பண்ணி மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றார். அற்புதமாக இருக்கின்றது. சந்தோஷம். அடுத்து அவர்களை முக்கியமாக அவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்றால் நண்பர்களாக இருக்கின்றார்கள். திருமதி விக்னேஸ்வரி பத்மநாதன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கவனித்துட்டார். அடுத்து நாயினி விஜயன் ஜெர்மனியிலே புகழ்பெற்ற விருதுங்க வித்துவான் அனுஷாந்த் அவர்கள் இன்று தபேலா வாத்தியத்தோடு என்று அவருக்கும் இப்பொழுது பொன்னாடை போட்டு அவரையும் இப்பொழுது கவனித்துள்ளோம். இவரை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். இவரை நான் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. எங்கே கண்டாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். குரு பக்தி என்பது ரொம்ப முக்கியம். அதான் குரவே சர்வ லோகானாம் விஷயே பவரோகினாம் இதஜே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக என்று சோஸ்திரர்கள் சொல்லுகிறார். அப்படி அவர் எங்க பார்த்தாலும் அந்த குருவனுடைய ஆசையை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய சிறப்பான தம்பி. அவர்களுக்கு என்னுடைய ஆசை 2 பேர். இப்பொழுது ஒரு 15 நிமிடம் உங்களுக்காக. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது சனி நிதபராதா மகரி ராகா மகரி சரீரி மகரி சாசா நிதரி தரி தரி கரி தரி மகரி ராமா
வேலை விட்டு இனி ஆட முடியாது. ரொம்ப அற்புதமான வேலை. பாடுறது தெரியல, தெரியல. பாபநாசம் சிவன் அவர்கள் தமிழ் கீர்த்தனையில ரொம்ப அற்புதமான பாடல்கள் நான் நிறைய கேட்டிருக்கேன். அதான் இந்த வரியிலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா சுவாமி பூஜை பண்ணிட்டு வரைக்கும் சண்டேஸ்வரர் கிட்ட வரை இந்த பாடல் இந்த வரை கட்டாயம் பாடுவது உண்டு. எப்போ அநேகமாக இனி ஆட முடியாது ஆடினது போதும் என்று போய் வழிந்திட உன்னையெல்லாம் கதி இல்லை அம்மா. நம்ம வித்வான் விலங்கு வித்வானுக்கு இணையாக தம்பி நவசன் அவர்களும் இந்திய நாட்டு கலைஞர் ஸ்ரீலங்கா கலைஞர் நீங்க பார்க்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். கலைஞர்கள் எங்க இருந்தாலும் கலைஞர்கள் தான், அது எந்த மண்ணில பிறந்தாலும். அந்த வகையில வாசிக்கின்ற பொழுது அனுசாந்த் அவர்கள் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து இந்த கலையை அற்புதமாக கற்றிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே எங்களுடைய வித்துவான் அவருக்கு கரகோஷம் கொடுத்து மிக ஒரு பிரபலியமான பாடல். அத்தோடு Thank you.
கோவில்ல பாடக்கூடிய இந்த ஒரு அருமையான பொன்னான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோவில் நிர்வாகத்தினருக்கு, முக்கியமாக குருக்களையா அவர்களுக்கு, அவர்களுடைய குழுவினர் அத்தனை பேருக்கும், எங்களுடைய மேடையில் இருக்கிற அத்தனை கலைஞர்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குருக்களையா சொன்ன மாதிரி எவ்வளவோ கச்சேரிகள் பாடுறோம், இருந்தாலும் அனுகிரகம் பொருந்திய சில ஸ்தலங்கள்ல சில கோவில்ல பாடுறதுக்கு நமக்கு எழுதியிருந்தாதான், தலையில எழுதியிருந்தாதான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு, அதுவும் பக்த கோடிகள் உங்களோட சேர்ந்து இந்த கச்சேரியை பாடி அம்பாளுக்கு காணிக்கையா செலுத்துறது அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு மன நிறைவாக இருக்கிறது. நேரம் தாமதமானாலும் நீங்கள் அத்தனை பேரும் இவ்வளவு ஆசையாக, ஆர்வத்தோட, உற்சாகத்தோட எங்க அத்தனை பேரையும் நீங்க ஊக்குவிச்சதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவு ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருந்தா எனக்கு நிறுத்தத்துக்கே மனசு வரல. இன்ஃபேக்ட் 9 மணி ஆயிடுச்சு. நீங்க எல்லாமும் நாளைக்கு திங்கட்கிழமை காலையில வேலைக்கு போகணும், பள்ளிக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், எத்தனையோ வேலைகள் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துல தான் நான் நிறுத்துறேன். Because you have been such a lovely audience. Thank you so much. Thank you so much. Thank you, Namaskar. Tadradani tanadirana dirana dirana tadradani tadradani tanadirana dirana
மிகவும் பொறுமையாக இருந்து அவர்களுடைய பாடல்களை ரசித்த உங்களுக்கு ஆலயத்தின் சார்பாகவும் இந்த குழுவினர் சார்பாகவும் நன்றியையும் நன்மையும் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய அன்பான கருத்தையும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் சங்கீதத்தில் மட்டும்தான் நாட்டம் உள்ளவர்கள் என்று நான் நம்ப முடியாது, கேட்க முடியாது. சினிமா பாட்டிலையும் நீங்கள் ரொம்ப எல்லாமே தெரியும். ஆனால் நீங்க கேட்டாலும் இங்கே பாட முடியாத ஒரு நிர்பந்தம். காரணம் இது பக்தி மாலை என்று தொகுக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு கருத்து சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஜாம்பவான் ராமாயணத்திலே ஜாம்பவான் முன்ஜென்மத்திலே ராமனை பார்த்து நான் ஆலிங்கனம் பண்ண வேண்டும் என்று கேட்டார். அப்ப ராவணனுக்கு சொன்னார், கலியுகம் வரும், திரேதாயுகம் வரும், அப்பொழுது நான் உன்னை ஆலிங்கனம் பண்ணுவேன். இந்த கருத்தை நீங்கள் பிடித்திருப்பீர்கள். நான் கற்பூரம் பற்றி தான் எல்லாரும் இருக்கின்றீர்கள். இன்னொரு முறை அவர்கள் இங்கே வருவார்கள், சினிமா பாடலை உங்களுக்கு தருவார்கள் என்பதுதான் நிச்சயமாக அந்த ஒரு ஏற்பாடுகள் வெகு விரைவிலே நீங்கள் இங்கே வர வேண்டும். ஒரு மண்டபத்தில் அந்த சினிமா பாடல்களை பாட வேண்டும். எல்லோரும் கேட்டிருந்தார்கள். நான் கூட என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எல்லோருக்கும் மனப்பித்தான் தெரிவித்தேன். ஐயாவை பேசணும். இது அரங்கம் ஒரு கலாச்சார மண்டபம். ஆகவே ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மண்டபம் என்ற காலத்தால் அதை பாடல்கள் பாட முடியவில்லை. எல்லோருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளே நிச்சயமாக ஒரு அரங்கத்தில் இந்த நிகழ்வு நிச்சயமாக இடம்பெறும் என்று கூறுகிறோம். இப்பொழுது நித்திய அவர்கள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். நீங்கள் நினைத்தாலும் அதையும் நான் உங்களுக்கு கூறிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கலாச்சார மண்டபம் என்பது சினிமா துறையும் அதற்குள்ளே அடங்குது, இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் எப்பேற்பட்ட சினிமா பாடல்களை பாடலாம் என்பது ஒரு முறை நல்ல முறையிலே வாழ்வியலே கொண்டு செல்லும் பாடல்கள் ஏராளம் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் புதிய பாடல்களை பாடுகின்ற பொழுது பாடுறவர்களுக்கும் தெரியாது, கேட்கிறவர்களுக்கும் தெரியாது. பக்கவாத்தியம் தான் பாட்டு கண்டிருக்கும், ஆனால் இப்ப பாட்டு தான் பக்கவாத்தியத்துக்கு இருக்கிறது. ஆக அப்படியான நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் நிச்சயமாக அதுவும் ஒரு எங்களுடைய கலையில் இருக்கின்றது, சினிமாவும். அதோட தப்பு கிடையாது, நான் அதை மறுக்கவில்லை. கலாச்சார நிகழ்வு இன்றைய தினம் இது பக்தி மாலை என்று வைத்ததனால் அவர்களும் அதை பாட மறுப்பார்கள். நாங்களும் அதை தடுத்து வைத்திருக்கிறோம் நினைக்காதீர்கள், அது முடியாது, அவ்வளவுதான். ஆகவே
நன்றி மறப்பது நன்று என்று அப்படின்ற மாதிரி இந்த ஒருங்கிணைப்பு செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய சமயங்கள் இந்த நான் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வேண்டிய பணியாளர்கள் ரொம்ப அழகாக செய்து கொடுத்தார்கள். அதே மாதிரி ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிய திரு சீலன் அவர்களுக்கு நல்ல ஒரு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கு. அவருக்கும் எங்களுடைய நன்றி.